தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்றுடன் 3 ஆண்டுகளை நிறைவு செய்தார். தமிழக பாஜக தலைவராக 3 ஆண்டுகளை நிறைவு செய்தார். இந்த 3 ஆண்டுகளில் அவர் செய்த மாபெரும் சாதனைகள் என்னவென்று ஒரு சிறிய பின்னோட்டம். முதலாக பாஜகவுக்கென ஒரு தனி செல்வாக்கை தமிழகத்தில் உயர்த்தியவர் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். பாஜகவை ஒரு முக்கிய பாஜக இல்லாமல் தமிழக அரசியல் நிகழ்வு எதுவும் நடக்காது என்று ஒரு நிலைக்கு முக்கியமான நிலைக்கு கொண்டு வந்தவர் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த 3 ஆண்டுகளில் செய்த ஒரு சில சாதனைகளை பற்றி பார்ப்போம். முக்கியமாக என் மண் என் மக்கள் என்ற யாத்திரையை தமிழகம் உள்ள அனைத்து பட்டி தொட்டிகளிலும் நடத்தி அனைத்து இடங்களுக்கும் பாஜகவை எடுத்து சென்றவர். மிக முக்கியமான சாதனை இது. தமிழகத்தில் உள்ள அத்தனை இடங்களுக்கும் பாஜகவை எடுத்து சென்றார்கள், அது மிகையாகாது. அடுத்ததாக பாஜக உள்ளாட்சி தேர்தலில் தனி கட்சியாக நின்று பெரும்பாலான இடங்களில் தனியாக நின்று ஒரு நல்ல வாக்கு சதவீதத்தை பெற்றது. அதற்கு அடுத்ததாற் போல் இப்பொழுது நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் 23 தொகுதிகளில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 15% மேல் வாக்கு சதவீதத்தை பெற்று தந்தவர் திரு அண்ணாமலை அவர்கள். மிக முக்கியமாக அவர் போட்டியிட்ட கோவை பாராளுமன்ற தொகுதியில் 4 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று இதுவரை பாஜக பெற்றிருக்கிறார், தமிழகத்தில் பெற்றிருக்கிறார் அதிகமான வாக்குகளை பதிவு செய்தவர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். முக்கியமாக தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு சதவீதம் கணிசமான அளவில் உயர்ந்துள்ளது அவரது 3 ஆண்டு கால சாதனை. அது மட்டுமல்ல, இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மிக முக்கியமான எதிர்கட்சியான அஇஅதிமுகவை பெரும்பாலான இடங்களில் 3வது இடத்துக்கு தள்ளிய பெருமையும் திரு அண்ணாமலை அவர்களையே சாரும். மிகப்பெரிய கட்டமைப்புடன் இருந்த அதிமுக கோவை உட்பட மிக முக்கியமான இடங்களிலெல்லாம் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக ஒன்று, திமுகவின் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு 1 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை அவர்களால் வெயிலில் கூட வெளிவர முடியவில்லை. டிஎம்கே ஃபைல்ஸ் என்று தொடர்ச்சியாக திமுகவும் திமுக அமைச்சர்களும் செய்த ஊழல்களை மிக தைரியமாக வெளியிட்ட ஒரே ஒரு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டுமே. இதுவரை பாஜகவில் இவ்வளவு ஆணித்தரமாகவும் ஒரு திறமையாகவும் செயல்பட்ட பாஜக தலைவர்களில் மிக முக்கியமான இடத்திற்கு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக இருக்கிறார் என்றால் அது மிகையாகாது.